வணக்கம். எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து விளைச்சல் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணவங்க. இவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரு பார்த்தீங்கன்னா, வளர்த்தவங்க இவங்கள ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி வளர்த்து ரோட்ல விடுறது வந்து எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். அதான் வயசான காலத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து கிரியாட்டின் இந்த கிட்னியோட ஃபங்ஷன்ஸ் வந்து 10 இருக்கு. அது வந்து இவங்க 15 வயசு இருக்கிறதால குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க டெய்லி ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கோம். எக்கச்சக்க செலவு எங்களால முடியல. 2 வேள ட்ரிப்ஸ். இப்போ எங்களால வந்து ஆட்டோக்கு பணம் கொடுக்கணும், டாக்டருக்கு பணம் கொடுக்கணும். அதுன்றப்ப எங்களால முடியல. இப்போ ஒரு வேளை தான் போயிட்டு இருக்கோம். 2 வேளை போட்டோம்னா, அதாவது 10லேருந்து 7க்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் 7 வந்திருக்காங்க. பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டெய்லி மெடிசன்ஸ் கொடுக்கணும், டெய்லி ட்ரிப்ஸ் போடணும், எல்லாமே இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்ப இருக்க நிலைமையில எங்களால முடியல. நிறைய செலவுகள் அதிகமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இவங்கள காப்பாத்தணும்னு நாங்க நிறைய போராடுறோம். வயசானதுக்காக அப்படியே விட எங்களுக்கு மனசு இல்ல. அதனால வந்து இவங்க ட்ரை பண்றோம். இதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.